எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நிகழ்கிறது. நம்முடைய அகத்தில் எந்த அளவுக்கு உறுதியான தன்மையில் மையம் கொண்டு இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறோமோ அதற்கும், நம்முடைய அகத்தில் நம்முடைய மையம் உறுதியற்ற தன்மையில் இருக்கும் நிலையில் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்விற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது. மனசுல அந்த தெளிவு அப்படிங்கிற அந்த உறுதியான பிடிப்போட அந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழணும். அந்த பிடிப்பு இல்லாம உலக வாழ்க்கையில வாழும்போது நிச்சயமா உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றிவிடும். நிறைய துன்பங்களையும் சோதனைகளையும் தந்துவிடும். இந்த அக உலகில், அதாவது மனசுல அந்த பிடியோடு இருக்கிறது எப்படி அப்படின்னா, அது தியானத்தின் மூலமாக நிகழக்கூடிய ஒன்று, சிந்தனையின் மூலமாக நிகழக்கூடிய ஒன்று, இறைவனை முன்னோக்கி வாழ்வதனால் நிகழக்கூடிய ஒன்று. இது ரொம்ப ப்ராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கணும். டீச்சர் ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அடிப்படையான ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின். எல்லாருமே நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஒரு கெட்ட எண்ணம் நம்ம மனசுல எழுகிறது, நெகட்டிவ் தாட். ஒரு குட் தாட் மனசுல எழுது. இந்த ரெண்டு விஷயங்களும் எழும்போது என்ன நடக்குதுன்றத நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடும். ஒரு நல்ல தாட் வருதுன்னா அதுக்கு கவுண்டர் பண்றதுக்கு 1000 கெட்ட தாட் வரும். உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு நோய் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், நல்ல விஷயம். இந்த வயிறு வலி சரியாகணும் அப்படின்றது நல்ல தாட்டு தானே. அது எப்படி சரியாகும்? இதா இருந்ததுன்னா, அதா இருந்ததுன்னா, அன்னைக்கு எப்படி வந்துதான் அவர் செத்துட்டாரு. உடனே எமர்ஜென்சிக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் நம்பர் இருக்கணும். ரக்கு பஞ்சர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ப்ராக்டிக்கல் ட்ரூத் என்னன்னா, சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கறது தான் ஹெல்ப் பண்ணும். எங்க நல்லா ஒண்ணுன்னு தானே சொன்னேன், அதுக்கு இத்தனையா? ஒரு நல்ல தாட் வந்தா போதும், கட கட கடன்னு எல்லாரும் வந்துருவாங்க, கெட்டவங்க எல்லாம். அது எப்படி நீ வரலாம்? இது ரொம்ப ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஒண்ணும் கிடையாது. ஒரு கார் எடுத்து டிரைவ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறோம். ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள இருக்கும். நம்ம வெளியில காட்டிக்க மாட்டோம். ஆனா உள்ள வந்துகிட்டே இருக்கும் அது. இதே இது ஒரு கெட்ட எண்ணம் வந்துடட்டுமே, நல்ல எண்ணம் சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அந்த கெட்ட எண்ணமே அப்படியே கிளை விரிச்சு பரவும். நல்ல எண்ணம் வந்தா கவுண்டர் பண்றதுக்கு 1000 பேர் வர்றீங்க கெட்டவங்க. கெட்ட எண்ணம் வந்தா ஒரு நல்லவனையும் காணோம். அது எப்படி கெட்டது நடக்கும்? இறைவன் என்ன வாழ்விக்கிறானே, எனக்கு எப்படி கெட்டது நடக்கும்னு ஒரு எண்ணம் வருதா? அப்படியே வந்தா லைட்டா தானே வருது. இதுதான் யதார்த்தம். மனம் 2 எவ்வளவு வலிமையா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கலை யதார்த்தம் இது. எல்லாருமே இதை கிராஸ் பண்ணி வந்துரும். ஆனா நல்ல எண்ணங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. மனதின் சமநிலை தன்மை என்பது என்னன்னா, இந்த உண்மையான மனதின் சமநிலை தன்மை, ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சுன்னா எவனும் கிட்ட வர மாட்டான். அந்த எண்ணத்துல உறுதி இருக்கும். அந்த எண்ணம் சிதறாது. அந்த எண்ணம் வளரும், உறுதி பெறும், அப்படியே நிற்கும். அங்க அந்த நல்ல எண்ணத்துக்கு குறுக்க கவுண்டர் பண்றதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. இதுதான் த ரியல் ஈக்வானிமஸ் மைண்ட். இதுதான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மனம். ஏனென்றால் இறைவன் தான் அந்த நல்ல எண்ணத்தை, அந்த விருப்பத்தை மனதில் இறைவன் தோற்றுவித்த அந்த எண்ணத்துக்கு எதிராக யார் நிற்கின்ற? அவன் படைப்பாளன். எனக்காக அவன் படைக்கவிருக்கின்றான். முன்மாதிரியின்றி படைக்கவிருக்கின்றான். அவனை தடுப்பதற்கு யார்? நம்மை தவிர. நம்முடைய அந்த கெட்ட எண்ணங்களை தவிர அதற்கு எதிராக நிற்கக்கூடியவன் யாரும் இல்லை. அந்த கெட்ட எண்ணங்களுக்கான வலிமையையும் இறைவனே தான் உங்களுக்கு தந்திருக்கின்றான். ஆனால் அந்த கெட்ட எண்ணங்களை விடுத்து என்னுடைய விருப்பம் என்ற அந்த நன்மைகளின் பக்கம் உறுதியாக நீ நிற்கிறாயா இல்லையா என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்னும் சோதனை.
இதுல நான் பார்த்த வரைக்கும் யார் அகாடமிக்கல் எக்ஸலன்ஸ்ல இல்லையோ அவங்க எல்லாருமே இந்த நல்ல எண்ணங்களின் பக்கம் உறுதி பெற்று இருக்கிறார்கள். அவர்களுடைய நல்ல எண்ணங்களின் உறுதியை குலைப்பது இந்த அகாடமிக் எக்ஸலன்ஸ் பெற்ற மனிதர்கள். நிறைய நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு தாத்தா இருந்தார், இன்னைக்கு கிளினிக் வந்திருந்தார். அவர் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அவருக்கு. அவருக்கு லைட்டா இடுப்பு வலி, அவ்வளவுதான். அவரே என்கிட்ட சொன்னார், இது அப்பப்போ வரும் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐம் ஓகே. அவரை கூட்டு போய் எல்லாத்தையும் பண்ணி ஸ்கேன் பண்ணி கிட்னி சுருங்கிருச்சுட்டாங்க. அந்த சுருங்கிருச்சுன்றதுனால அவர் மென்டலி டவுன் ஆயிட்டார். ஆக்சுவலி கிட்னி சுருங்குறது அப்படிங்கிறது அந்த ஏஜ்ல இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். சுருங்குறதுனா ஒரு சின்ன ஒரு தசை நார்களுடைய சுருங்கி விரியும் தன்மையில ஏற்படக்கூடிய சின்ன ஒரு விஷயம் தான். அதை டெக்னிக்கலா ஒரு பேர் வச்சு பெருசா சொல்லும் போது அது நமக்கு பயந்துடும். இந்த கிட்னி இப்படி ஆயிடுச்சு போல நினைச்சுக்கிறோம் நம்ம. ஆனா அதுல என்னன்னா ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ், அவ்வளவுதான். அது திருப்பி நல்லா ஆயிடும். அப்போ அந்த நல்ல எண்ணத்தை உலக அறிவின் கல்வியின் அடிப்படையிலான ஒரு விஷயம் தான் சீர்குலைக்கும். இப்போ கல்வி பாத்தீங்கன்னா நல்லது செய்யறேன் அப்படின்ற அடிப்படையில இறைவனுடைய அந்த விருப்ப உணர்வுகளிலிருந்து நம்மை விலகச் செய்கிறது. நீ அறிவின் அடிப்படையில தான் வாழணும், விருப்பங்களின் அடிப்படையில வாழக்கூடாது. விருப்பங்கள் என்பது இறைவன் நமக்கு கொடுப்பது, அறிவு என்பது மனிதர்கள் நமக்கு கொடுப்பதாக கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அறிவு வேணான்னு சொல்லல, விருப்பங்களுக்கு கீழே அறிவு இருக்கட்டும். விருப்பங்களை கொண்டு அறிவு இயங்க வேண்டும், அறிவை கொண்டு விருப்பம் அடிபட்டு விடக்கூடாது. இதுதான் எண்ணங்களுடைய சிதறுதல் என்று விபாசனால சொல்றாங்க. எண்ணங்களுடைய சிதறுதல். கெட்ட எண்ணம் சிதறாது, கெட்ட எண்ணம் வலிமை பெறும், நல்ல எண்ணம் சிதறிடும், கெட்ட எண்ணங்கள் அதை சிதைத்து விடும். சரியா? இதுதான் மனதின் சமநிலையற்ற தன்மை. மனதின் சமநிலை தன்மை என்பது இறைவனுடைய பெயரில் நம்பிக்கை கொள்வதன் விளைவாக ஏற்படக்கூடியதுதான் மனதின் சமநிலை தன்மை. அந்த நம்பிக்கையை உடைக்கிறது தான் கெட்ட எண்ணங்கள், வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் யதார்த்தமா நம்ம மனசுல நடக்கக்கூடிய விஷயம். எவ்வளவோ முறைக்கு நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சுன்னா அது உறுதி பெற்று வளரவே வளராது, அப்படியே நிற்கும். டே 1 10 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டே 1ல ஒரு நல்ல எண்ணம் வரும். டே 10ல ஆமாங்க பாத்துக்கலாம் இப்படின்னு சொல்லும். ஒரு லேசான ஒரு நெகட்டிவ் தாட் தொடங்கும் டே 1. டே 10ல டிராப் பண்ணியாச்சுங்க. அது நிறைய ரிஸ்க் எல்லாம் இருக்கு அதுல, அதனால அதெல்லாம் டிராப் பண்ணியாச்சு, அவங்க சொல்றபடி போறதான் நல்லது அப்படி நம்ம சரண்டர் ஆயிருப்போம். இதுதான் அந்த யதார்த்தம். இப்ப இந்த அறிவு அகாடமிக்கல் எக்ஸலன்ஸ் பத்தி பேசணும் இல்லையா, அது தவறா பேசல, அது இறைவனை மறுதளிக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு மாறிவிட்டது, அவ்வளவு. அகாடமிக்கல் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு படைப்பை பற்றிய சகலவிதமான பாசிபிலிட்டிஸையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கணும். இன்னைக்கு அதுவா இருக்குது. அதோடவே சேர்ந்து கிரியேட்டரை, கிரியேட்டிவ் ஃபோர்ஸை என்னால மிகைக்க முடியும், அது ஒண்ணுமே இல்லைன்றதையும் சொல்லக்கூடியதா இருக்குது. இவ்வளவுதான், இதுக்கு மேல அது ஒண்ணும் இல்லைன்ற மாதிரியான விஷயமா ஒரு தன்னிச்சையா தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இந்த அகாடமிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்து விடக்கூடாது. அது அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸுக்கு கீழே தான் இருக்கு. அதுதான் ஆக்கப்பூர்வமான அறிவியல். இல்லாட்டி அந்த ஆக்கப்பூர்வம் இல்லாத அறிவியல் அதை படித்தவர்களே அழித்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அறிவியலும் தேவை, ஞானமும் தேவை. ஞானங்களை கொண்டுதான் அறிவு, அறிவை கொண்டு ஞானம் இருக்க முடியாது. ஞானங்களில் அறிவு அடக்கம், அறிவில் ஞானம் அடக்கம் இல்லை. அறிவை கொண்டு மட்டும் நம்மால் இந்த உலகத்தில் நன்மைகளை கொண்டும் சுகங்களை கொண்டும் வாழ முடியாது. ஞானங்களை கொண்டு நிச்சயமாக நம்மால் சகலவிதமான சுகங்களையும் அனுபவித்து நன்மைகளில் இறை பொருத்தத்தில் வாழ முடியும். அப்போ இந்த சமநிலை தன்மையை அடைந்து கொள்வதும் அதை தக்க வைத்துக் கொள்வதும் தான் இன்னைக்கு மனிதன் ஒவ்வொருத்தருக்குமே சேலஞ்சா இருக்குது. அந்த சேலஞ்சை நம்ம ஒவ்வொரு நாளுமே எதிர்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளுமே அதுல வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளில் நாம் ஈடுபட வேண்டும்.
அப்படியான ஒரு வழிமுறை தியானம். இன்னைக்கு நாம தியான செயல்முறையில் ஈடுபட தொடங்கலாம். இன்னைக்கு நாம் பாதிமூலத்தவம் செய்ய இருக்கின்றோம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ள இருக்கின்றோம். கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகில் நிலை பெற்று அக உலகத்தின் மகத்துவத்தை உணர்ந்து அங்கே நம்முடைய தியானத்தை தொடங்குகின்றோம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நாம் நிலை பெறுவோம். உலகம் சம்பந்தமான அத்தனை அடையாளங்களிலிருந்தும் நம்மை விலக்கிக் கொள்ளும். நாம் ஒரு படைப்பு, உடலும் மனமும் உயிரும் உள்ள ஒரு படைப்பு. இறைவன் புறத்திலிருந்து விருப்பங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனம், உள்ளம் நமக்குள் இருக்கிறது. அழகிய உடல் நமக்கு இருக்கிறது. உயிராற்றல் நமக்குள் இருக்கிறது. தன்னந்தனிமையில் தனித்துவமாக நாம் படைக்கப்பட்டோம். அந்த தனித்துவத்திலேயே நம்மை இப்போது உணர்ந்து கொள்கின்றோம். நீங்களும் இறைவனும் என்ற நிலையில் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறித்துவங்கள். ஆதிமூலத்தவம் செய்ய தொடங்கலாம். தன்னந்தனிமையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய பார்வை நம்முடைய அத்தனை அம்சங்களையும் அடையக்கூடியதாக இருக்கின்றது, அடைந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நம்முடைய ஒவ்வொரு நோக்கத்தையும் எண்ணத்தையும் நிலைப்பாடுகளையும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இயல்பின் இயல்பில் நிலைத்திருங்கள். எந்த விளக்கங்களும் வேண்டுதல்களும் தேவையில்லை. நீங்கள் நீங்களாக உங்களுடைய படைப்பாளன் வெறுமனே நிலைத்திருங்கள்.
இறைவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கிறோம். சத்தியமான ஒரு உண்மை இது. இறைவனுடைய பார்வை இப்போது நம் மீது முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது இல்ல, எப்போதும். அந்த உணர்வோடு எந்த செயலும் செய்யாமல், எந்த மன எழுச்சிகளையும் மேற்கொள்ளாமல், வெறுமனே நம்முடைய இயல்பில் நிலைத்திருப்பது ஆதிமூல தவத்தின் முக்கியமான ஒரு அம்சம். தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம்.
தியானத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். கண்களை திறந்து. சமநிலைத்தன்மை என்பது விருப்ப உணர்வுகளை உறுதிப்படுத்தி இருப்பது. அறிவின் கருத்துக்களை விருப்ப உணர்வுகளுக்கு அது எதிராக இருக்குமானால் அதை நிராகரிப்பது. இதுதான் சமநிலைத்தன்மை. அறிவு விருப்ப உணர்வுகளுக்கு எதிரான கருத்துக்களை கூறும்போது அதை நிராகரிக்கக்கூடிய தைரியத்தை தருவதுதான் சமநிலைத்தன்மை. அறிவு விருப்ப உணர்வுகளுக்கு எதிரான ஒரு கருத்தை கூறும்போது, ஆம் அறிவே நீ சொல்வது சரி, இந்த விருப்ப உணர்வு தவறு என்று சொல்வது சமநிலையற்ற தன்மை. விருப்ப உணர்வு தவறு என்பது எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது? இறைவன் தவறு, மனிதன் சரி. இதுதான் சமநிலையற்ற தன்மையினுடைய நிலைப்பாடு. இறைவன் சரி, மனிதன் தவறு. இதுதான் சமநிலைத்தன்மையின் நிலைப்பாடு. சமநிலைத்தன்மையின் நிலைப்பாடுகள் தான் நம்முடைய வாழ்விற்கு தேவை. அதை தவிர சுகம் இல்லை. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு இல்லையா? சாட் ஜிபிடி இருக்குது, கூகுள் ஜெமினி இருக்குது, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் புதுசாக வந்திருக்குது. இவங்ககிட்டலாம் நீங்கள் போயிட்டு மருத்துவம் சார்ந்த ஒரு கருத்தை கேட்டு பாருங்க. கீழே ஒன்று சொல்லும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பர்சனல் டிசிஷன் கிட்ட நீங்கள் ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா அதனால உறுதிப்பட்டா சொல்ல முடியாது. மனிதனை பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எதுவும் தெரியாது. பொருள்களை பற்றி மட்டும்தான் தெரியும். இதே இது அந்த ஏஐ கிட்ட போய் கேளுங்க, ஒரு பொருளை பத்தி எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடும், கன்க்ளூட் பண்ணிடும். இதுதான். புரியுதா? இப்ப இங்க நான் ஒரு கார் வாங்கணுங்க, என்ன கார் வாங்கலாம், என்னோட நீடு இது என்ன, இதுதான் என் பட்ஜெட்டு, இதெல்லாம் சொல்லி ஒன்று நீ கொடுத்து பாருங்க. அது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துடும். ஆனா உங்களுக்கான உணவு, உங்களுக்கான உறவு நிலைப்பாடு, உங்களுக்கான ஓய்வு, தூக்கம், உணர்வு, ஞானங்கள், மருத்துவம், உங்களுடைய மரணம், இறை தேடல், இந்த மாதிரி மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை எங்கு இருக்கிறதோ அதை பற்றிலாம் நீங்க அந்த சாட் ஜிபிடி கிட்டயோ ஜெமினி கிட்டயோ கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதாங்க, இருந்தாலும் நீங்க ஒருத்தரை பார்த்து நேரடியா பார்த்து அவர்கிட்ட போய் உங்களுக்கானதை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண முடியாது. அறிவு மனிதனுக்கு உதவி செய்வதற்காகத்தான். அது மனிதனை மிகைக்க முயலக்கூடாது. சமநிலையற்ற மனம். சமநிலையற்ற மனம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா இறைவனை நிராகரிக்கக்கூடிய மனம், அவ்வளவு. சமநிலை தன்மை உள்ள மனம் என்பது இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மனம், நம்பிக்கையாளர்களின் மனம். இது அப்படியே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மனசு சமநிலை தன்மையில இருந்தா மட்டும்தான் நம்ம நம்பிக்கையாளர்கள். இல்லைன்னா நம்ம நம்பிக்கையாளர்கள் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்பிக்கையாளர்களாக ஆக முயற்சி செய்ய வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இந்த வகுப்புடைய தொடக்கத்துல சொன்னதை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நல்ல எண்ணம் வந்தா அதை பிச்சு 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 போடுறதுக்கு 1000 கெட்ட எண்ணங்கள் வரும். ஒரு கெட்ட எண்ணம் வந்தா அதுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது, அது வளரும். மோனோபாலின்னு சொல்லுவாங்களா இல்லையா? மோனோபாலின்னா என்னது? நான் தான்டா. இதுதான் இன்றைய பெரும்பாலான மனிதர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஞானங்களை பற்றி நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நீங்க ஒரு விவரம் இல்லாத ஆளுன்றதுதான் அவங்க மேல விழுகக்கூடிய முதல் முத்திரை. அது அவர்களுடைய தவறான நிலைப்பாடு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும், நம்மை நம்பிக்கையாளர்களாக உயர்த்த வேண்டும், நம்பிக்கையில் நிலை பெறச் செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே விருப்பம். தொடர்ந்து இறை வழியில் நாம் இணைந்திருக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திப்போம்.